பெரியாரோட சொத்தெல்லாம் சேர்த்து விடு. தமிழர் தந்தை ஈவே ராமசாமி அப்ப ஒத்துக்கிறையா? அது வரைக்கும் செருப்பால தான் அடிப்போம். ராஸ்கல். பெரியாருடைய சொத்துல யாரும் மஞ்சா குளிக்க முடியாது, உங்களாட்ட கல்லா போட முடியாது. பெருந்திரள் நிதி அப்படின்னா திரட்டிக்கிட்டு நீங்க வந்துட்டு கூத்தடிக்கிறீங்களா? வாயால அடிச்சுட்டு நீயே பேசு, நீயே ஐயா தந்தை பெரியார். வணக்கம் தொடர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் இன்று சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்ணியிருக்கோம், அதை பாருங்க. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் ஒன்றில் அந்த கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் பேச்சாளர் தந்தை பெரியார் அவர்களை எவ்வளவு கேவலமாக, அதுவும் அடிப்படையற்ற விவரங்களை பேசி வசைப்பாடுகிறார் என்று பாருங்கள். ஆட்சிக்கு வரல, அரசியல் தேர்தல் அரசியல் நிக்கல, ஆனா எவ்வளவு கோடி, 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கா. யாரு? நீங்கெல்லாம் தந்தை தந்தை தந்தைன்னு போட்டக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர். 46 சொத்துக்களுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது 1 லட்சம் கோடி. நாம என்ன கேக்குறோம்? நீ என்ன சொல்ற? எங்க 8 கோடி தமிழர்களுக்கு நீ தந்தைன்னு சொல்ற. தமிழர் தந்தை ஈவே ராமசாமின்னு சொல்ற, அப்படித்தானே? சரிப்பா, தந்தை தான் செத்து போயிட்டார்ல, பிள்ளைங்க 8 கோடி தமிழர்கள் நாங்க அனாதையா இருக்கிறோம், உன் சொத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி குடியா. தனிப்பட்ட கார்த்தியாக்கு வேணாம்பா, தனிப்பட்ட நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க எங்களுக்கு வேணாம். தமிழ்நாட்டு அரசு கருவூலம் இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசு கஜானால பெரியாரோட சொத்தெல்லாம் சேர்த்து விடு. தமிழர் தந்தை ஈவே ராமசாமி அப்ப ஒத்துக்கிறையா? அது வரைக்கும் செருப்பால தான் அடிப்போம். ராஸ்கல். பாத்துட்டீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? தந்தை பெரியாருடைய 46 சொத்துக்களுடைய மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு மேல. நீதான் தமிழர் தந்தைன்னு சொல்றீங்களே, அப்போ அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்தாந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட எழுதி வைங்க. நீதான் செத்துட்டிய, சொத்துக்களை எல்லாம் எடுத்தாந்து எழுதி வைங்க. அப்போ நான் தந்தை பெரியார்னு ஒத்துக்கிறேன். அப்படி அதை செய்யாத வரைக்கும் நாங்க செருப்பால் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாங்க. ராஸ்கல். இதுதான் சீமான் வளர்த்த மேடை நாகரிகம், பண்பாடு. இது பலரும் இந்த வீடியோ வந்துட்டு அவங்க பரப்புறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இதுதான் செய்யுது. ஏன்னா சீமானுக்கு எது பிடிக்கலையோ அதான் அவருடைய கட்சியினுடைய கொள்கை. ஐயா தந்தை பெரியாரினுடைய மாபெரும் போராட்டத்தால் தான் அரசமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டு 15(4), 16(4) என்ற 2 திருத்தங்கள் சேர்க்கப்பட்டு, அதன் மூலம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு, பேக்வர்ட் கிளாஸஸ் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான வழி செய்யப்பட்டது. முதல் திருத்தம் தான். அதற்கு வழிகோலியது தந்தை பெரியாரினுடைய போராட்டம். 1938 அவர் நடத்திய இந்திய எதிர்ப்புக்கு எதிரான போராட்டம். 10,000க்கும் மேற்பட்டோர் சிறை புகுந்தனர். தாளமுத்து, நடராசன் போன்றவர்கள் களப்பலியானார். வரலாறு. அது மட்டுமல்ல, சாதி ஒழிப்புன்றதுக்கு அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி. கேரளத்தினுடைய வைக்கத்துல அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ் சாதியினர் நடக்கவே கூடாது என்றெல்லாம் இருந்த நிலையை எதிர்த்து அங்கே ஜோசப் என்கின்ற பெருந்தலைவர் போராடுகிறார். அவர்கள் எல்லாம் சிறைப்படுத்திட்டோம்னா அந்த போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும்னு சொல்லி மகாத்மா காந்திக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது மகாத்மா காந்தி சொல்றார், பெரியார் ஈவே ராமசாமியை வந்து போராட சொல்லுங்கள், அவரை தலைமையேற்க சொல்லுங்கன்றாரு. ஏத்துக்கிட்ட ஐயா அங்க போறாரு, போராட்டம் நடத்துறாரு, அவரையும் சிறைப்படுத்துறாங்க. அப்புறம் அவரை ஒழிச்சு கட்டுறதுக்குன்னே, சாகடிக்கிறதுக்குன்னே ஒரு யாகம் அங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள நடக்குது. அந்த யாகத்தை பண்ணி அவங்க ஏவி விட்ட அந்த ஆவி அப்படியே வந்துட்டு அரசனையை அடிச்சு அரசன் செத்து போயிட்ட உடனே ஐயோ ஐயா பெரிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்றதோட மட்டுமல்ல, ஐயாவுடைய கோரிக்கையும் வென்றது. எல்லாரும் போலாம் அந்த தெருக்கள்ல அப்படின்னு சொன்னாங்க. ஐயா தந்தை பெரியாருடைய போராட்டம். வைக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா, வைக்கம் சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே வெளியில ஐயாவுடைய சிலை இருக்கும். இப்பொழுது கூட சமீபத்தில் வந்துட்டு கேரள மாநில முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பெரிய ஒரு விழா நடத்துறாரு. இங்க இருந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க, கலந்துக்கிட்டாங்க. எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. வைக்கம் வீரர்னு பெரியாருக்கு பேரு. அப்படி ஏராளமான போராட்டங்களை நடத்தியவர் தந்தை பெரியார். வாழ்க்கையே அவருக்கு போராட்டம் தான் அவருக்கு வாழ்க்கை. அவருடைய அப்பா அப்படி சொத்துக்களை வந்துட்டு அவர் பெறுவதற்காக, உரிமையோடு பெறுவதற்கு என்னன்னா, அவர் கல்யாணம் பண்ணாதான் அவருக்கு சொத்துன்ட்டாரு அவங்க அப்பாரு கிருஷ்ணசாமி. உடனே இவர் அதுக்காக வந்துட்டு என்ன பண்றாரு, கல்யாணம் பண்றாரு, மணியம்மையை கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாண விமர்சனத்துக்குள்ளாவது அண்ணா கூட விமர்சிக்கிறாரு, கட்சியை விட்டு அதே காரணம் காட்டி வெளியேறாங்க. அது வேற கதை. ஆனா அந்த சொத்துக்களை என்ன செஞ்சாரு பெரியார்? இதுதான் முதல் கேள்வி. இந்த பேசிய அந்த பெண்ணுக்கு அது தெரியாது. ஆனா சீமானுக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு 100% உள்ளது. ஏன்னா அவ்வளவு புத்தகங்களை அவர் படிக்கக்கூடியவர் தான் சீமான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அதெல்லாம் படிக்கக்கூடியவர் தான். சினிமாக்காரன் யாரும் முட்டாள்லாம் கிடையாது, முட்டாளா நடந்துக்கும், அது வேற கதை. அவ்வளவு பணத்தையும் வச்சு அந்த சொத்துக்களை வைத்துத்தான் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்கின்ற ஒரு ட்ரஸ்ட் அவர் உருவாக்கார். ஐயா தந்தை பெரியார் உருவாக்குனது பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ராபகண்டா இன்ஸ்டிடியூஷன் அஸ் அ ட்ரஸ்ட். அதுல அந்த சொத்துக்கள்லாம் இருந்தது. அதுல இருந்தும் புத்தகங்களை வெளியிட்டாரு. 10 பைசா, 20 பைசா, 99 பைசா, 1 ரூபான்னு சொல்ல மாட்டாரு, வாங்க மாட்டான். 99 பைசா, 99, 1 ரூபாய் கொடுத்து 1 பைசா கேட்கக்கூடிய ஆள் நம்ம. அந்த மாதிரி வெளியிட்டாரு. அவ்வளவு புத்தகங்கள், அவ்வளவு வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கும் போனீங்கன்னா பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவன வெளியீடுகள் அப்படியே பெரியார் திடல்ல நேரா இருக்கும், போய் பாருங்க.
அப்புறம் திருச்சியில போனீங்கன்னா ஒரு அனாதை இல்லம் இருக்கும், போய் பாருங்க. பெரியாரினுடைய அந்த சொத்துக்கள் எப்படியெல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்கு பயனளிச்சுக்கிட்டு இருக்குதுன்றது இன்னைக்கு நீங்க போய் பாருங்க. பெரியாருடைய சொத்துல யாரும் மஞ்சா குடிக்க முடியாது, உங்களாட்ட கல்லா போட முடியாது. பெருந்திற நிதி அப்படின்னா திரட்டிக்கிட்டு நீங்க வந்துட்டு பூத்தடிக்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. 10 செக்யூரிட்டி வீடை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சொத்தை அவருடைய பிரச்சாரத்துக்காகத்தான் பயன்படுத்த முடியும், அவருடைய கொள்கையை முன்னெடுக்கத்தான் பயன்படுத்த முடியும். அந்த பெரியார் தொழிலில் தான் மண்டல் அறிக்கை தொடர்பான அறிக்கை தயார்பட்டு பின்னாளில் இந்திய ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததென்றால் அந்த மண்டல் அறிக்கை தயாரிப்பதற்கு காரணமான விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஆஃப் பீகார், அவருக்கு உதவிய இடம் பெரியார் திடல். புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனாலதான் பெரியாரை விமர்சிச்சுட்டு வெளில போன அண்ணா முதல்வரான உடனே எனது ஆட்சி பெரியாருக்கு அர்ப்பணம்னு சொன்னார். அதான் பெரியார் நின்று வென்ற இடம். அண்ணாலாம் சாதாரண ஆள் கிடையாது, சீப்பு கூட அரசு பணத்துல வாங்கினவன் கிடையாது. புரியுதுங்களா? குடிமட்ட எங்க அண்ணாதுரை அப்படியாப்பட்ட ஆளு, அப்படி நின்னவர், அப்படி காட்டினவர், அப்படி ஆட்சியை பண்ணவர், அப்படியாப்பட்டவர் வந்தாரு பெரியார் கிட்ட மறுபடியும், உங்களுக்கே இந்த ஆட்சி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்ற பெயர், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பேரு. புரியுதுங்களா? இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டின் கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிச்ச அண்ணா பெரியார் கிட்ட தான் வந்து நின்னாரு. முதல்ல புரிஞ்சுக்கணும். பெரியாரை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நாட்டுப்பற்று நேர்மையா தேவை. எனக்கெல்லாம் இருந்துச்சு. நான் 5 வருஷம் பெரியார் தொழில வாழ்ந்தவன். சோறு தின்ட்டு போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் அங்கதான் போயிருப்பேன். எனக்கு ஐயா கலிப்பூங்குன்றன், ஐயா விடுதலை ராஜேந்திரன், இவங்கெல்லாம் எனக்கு கத்துக் கொடுப்பாங்க. இதுதான், இது எடுத்து பாரு, இந்த இடத்துல இருக்குன்னு. ஏன்னா நான் ஒரு சோசியாலஜிஸ்ட், நான் ஒரு சமூக நீதி MA படிச்சுட்டு வந்தவன். இந்த சமூகத்தை புரிஞ்சுக்க நினைக்கும் போது எனக்கு பெரியார் தொழில் தேவைப்பட்டது. பிழைப்புக்காக இல்ல, நான் அப்படிலாம் படிச்சவன் கிடையாது. அவ்வளவு தூரம் ஆழ்ந்து பெரியாரை தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் தெரியும் பெரியார் யார் என்று தெரியும். ஆனால் தான் புத்தக எக்ஸிபிஷன் போடும்போது பாத்தீங்கன்னா பெரியாருடைய புத்தகம் பெருசா சேல்ஸ் ஆகுது, ஆனால் அம்பேத்கர் புத்தகம் பெருசா சேல்ஸ் ஆகுது. ஏன்னா இன்றைய தலைமுறை அவர்களை நோக்கி போகிறது. அதுதான் சீமான் போன்றவர்களுக்கும் சங்கிகளுக்கும் பெரிய இடி, அதிர்ச்சி. என்னடா இது, ஒழிக்க முடியலையே. அதனாலதான் எதிர் துருவங்களாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய RSS சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களும் இந்துத்துவ கொள்கை கொண்டவர்களும் தமிழ்நாடு தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய சீமானும் ஒரே லைன்ல பயணிக்கிறதுக்கு காரணம் இவர்கள் 2 பேருமே மக்களை நேசித்தவர்களோ மக்களுக்காக பாடுபடுபவர்களோ இல்லை என்பதற்கு தச்சு 2 பேரும் ஒரே லைன்ல இருக்கிறான். அதான் இந்த பொம்நாட்டி எப்படி பேசுது, வேற ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணும் வருத்தம் இல்ல. பெரியார் இருக்கும் போதே அவர் மேல பாம்பெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, மரத்தை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, செருப்பை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. அதனால அவர் செத்துட்ட உடனே நீங்க செருப்பால் அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சிறையில தொட்டு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நீங்க வாயால அடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை. வாயால அடிச்சுட்டு நீயே பேசி நீயே செத்து போக போற, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஆனா ஐயா தந்தை பெரியார் அப்படின்றது யார் அப்படின்னா இதுதான். பெரியாருடைய கொள்கையை பத்திட்டு பெரியாரை பத்தி இவ்வளவு அவதூறா பேசுறாரு. ஆனா பெரியார் தான் எங்களுடைய கொள்கையை முன்னாடி சொல்ற விஜய் வந்து சைலண்டா இருப்பாரு. பார்த்தேன் நான் இதெல்லாம். இவங்கெல்லாம் அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க. அவங்களுடைய அடையாளம் தான் தேவை, அவருடைய கொள்கையை கொண்டு போகணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அரசியலுக்கு தான் பெரியார் தேவை, மக்களுக்கு பெரியார் தேவை அப்படின்றத அவங்க உணரவே இல்லை. உணர்ந்திருந்தால் இன்றைக்கு இதுக்கெல்லாம் எதிர்த்து அறிக்கை வந்துருக்கும், வரல. அதான் இங்க ரொம்ப முக்கியம். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இது திராவிடர் கணக்கு வந்து முட்டு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இல்ல விடுதலை ராஜேந்திரனோ அண்ணன் கொளத்தூர் மணியோ அல்லது கோவை ராமகிருஷ்ணன் அண்ணனோ இவங்க தான் வரணுன்றது இல்ல. பெரியாரால் பலன் பெற்றோம் என்று நினைக்கின்ற என்னை போன்ற ஒவ்வொருவரும் வந்து இதற்காக பேச வேணும். அதான் முக்கியம். இதனால ஒண்ணும் நம்மளுக்கு ஒண்ணும் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்படிதான் சீமான் அவனுடைய கட்சிக்காரனை வளர்க்குறான். சோ அதனால அவங்க அப்படி பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நான் சீமானு கூட அவன் சொல்றது காட்ட காரணம் வந்துட்டு அவரோட நான் பழகுறவன், நான் அவர் தம்பியா இன்னைக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காக ஏதோ ஒரு விதத்துல குரல் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக நான் அவரை மதிக்கிறேன். இப்படி புரிஞ்சுக்கங்க அது முதல்ல, புரியுதுங்களா? அதனால தந்தை பெரியாரை வந்துட்டு ஒருத்தர் விமர்சிக்கிறாரு, எதிர்த்து பேசுறாரு, விமர்சிக்கலாம், விமர்சிக்கிறதுலாம் வேணாம்னு சொல்ல வரல. இப்படி கேவலப்படுத்தி வசைப்பாடுவது அப்படின்றது வந்துட்டு என்னன்னா அவர்களுடைய அறியாமையை அது வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம், வேற ஒண்ணும் இல்லை. தோழர்களே, இன்னொரு முறை கூட இந்த வீடியோ பாருங்க. இன்னும் கூட நீங்க ஆடம பெரியாரை பத்தி நீங்க போய் பாருங்க, யோசிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. He stood apart from other leaders as a guiding light to the youths of this country. மறந்துடாதீங்க. இது பரவலா கொண்டு செல்லுங்கள் தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.